அடிப்படை சட்டங்கள், ஆவணங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வின் லா சேம்பர் யூடியூப் சேனலை பாருங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023 செக்ஷன் 193. இந்த சட்டப்பிரிவினுடைய தலைப்பு என்ன? ரிப்போர்ட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர், காவல் அதிகாரியின் அறிக்கை. என்ன அறிக்கை? ரிப்போர்ட் ஆஃப் போலீஸ் ஆஃபீஸர் ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். புலன் விசாரணை நிறைவடைந்த பிறகு காவல் அதிகாரி தாக்கல் செய்கிற அறிக்கையை பற்றி இந்த சட்டப்பிரிவு பேசுது. பொதுவாக நாம் புலனாய்வு அதிகாரி தாக்கல் செய்கிற அறிக்கையை சார்ஜ் ஷீட், குற்ற அறிக்கைன்னு சொல்லுவோம். இந்த இறுதி அறிக்கை அப்படின்னு தான் சட்டத்தில் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஃபைனல் ரிப்போர்ட். இந்த ஃபைனல் ரிப்போர்ட் இரண்டு வகையாக இருக்கும். ஒன்று, குற்றச்சம்பவம் நடந்துள்ளது, எதிரிக்கு தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய பாசிட்டிவ் ரிப்போர்ட். இரண்டாவது வகையான அறிக்கை குற்றச்சம்பவம் நடக்கவில்லை, எதிரிக்கு எந்த விதமான குற்றச்செயலிலும் எதிரி ஈடுபடவில்லை அப்படின்னு சொல்லி மற்றொரு இறுதி அறிக்கையை தாக்கல் செய்கிறாங்க. இந்த இரண்டாவது வகை இறுதி அறிக்கையை நெகட்டிவ் சார்ஜ் ஷீட் அப்படின்னு பொதுவாக நம்ம பேசுகிறோம். இன்னைக்கு அந்த குற்ற இறுதி அறிக்கை அல்லது இறுதி அறிக்கை பற்றி பேசுகிற சட்டப்பிரிவு 193 பார்க்க போகிறோம். புலன் விசாரணை முடிந்ததும் காவல் அதிகாரி தாக்கல் செய்கிற இறுதி அறிக்கை, இதன் தலைப்பு. இப்போ இதில் ஒன்றாவது உட்பிரிவு என்ன சொல்லுது அப்படின்னா, எவ்வளவு நாட்களுக்குள் இந்த இறுதி அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும். புலன் விசாரணைங்கிறது இந்த அத்தியாயத்தின் கீழே தான் நடக்குது, இந்த சாப்டருக்கு கீழே தான் நடக்குது. இந்த அத்தியாயத்தின் கீழான ஒவ்வொரு புலனாய்வும் எந்தவித காலதாமதமும் இல்லாமல் முடிக்கப்பட வேண்டும். இன்வெஸ்டிகேஷனை as early as possible கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த சட்டத்தினுடைய கருத்தாக இருக்கு. நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டத்தின் சிறப்பம்சமே ஒவ்வொரு கடமைக்கும் ஒவ்வொரு சேவைக்கும் கால வரையறையை நிர்ணயம் செய்வதுதான். ஒரு லிமிட்டேஷன், டைம் லைனை இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா கொண்டு வந்திருக்கு. இப்ப பாலியல் வன்புணர்வு குற்றங்களில் பாதிக்கப்பட்டவரின் வாக்குமூலத்தை முடிந்தவரை விரைவாக பதிவு செய்ய வேண்டும். நீதித்துறை நடுவர் வாயிலாக சாட்சியின் வாக்குமூலத்தை பதிவு செய்யணும் அப்படின்னு சட்டப்பிரிவு 183 உட்பிரிவு 6 சொல்கிறது. குற்ற வழக்கு ஒன்றில் சாட்சி விசாரணை 313 கேள்விக்கு பிறகான வாதுரை ஆர்கியூமெண்ட்ஸ் முடிந்த பிறகு 30 நாட்களுக்குள் நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்புரையை வழங்கிவிட வேண்டும் அப்படின்னு இந்த புதிய சட்டம் சொல்லுது. உரிய காரணங்கள் இருக்கும்போது அந்த காரணத்தை பதிவு செய்து கால அவகாசத்தை 45 நாட்கள் வரை நீட்டித்துக் கொள்ளலாம் அப்படிங்கிறது சட்டப்பிரிவு 258. புலன் விசாரணையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை புலனாய்வு அதிகாரி குற்றத்தில் பாதிக்கப்பட்ட விக்டிமுக்கு சொல்லணும், அல்லது இந்த குற்றச்சம்பவம் தொடர்பாக காவல் நிலையத்திற்கு யார் தகவல் கொடுத்தாரோ இன்ஃபர்மண்ட் அவருக்கு புலன் விசாரணையின் முன்னேற்றத்தை பற்றி தகவல் கொடுக்கணும். எப்போது கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, வழக்கு பதிவு செய்த தேதியிலிருந்து 90 நாட்கள் முடியும் போது விக்டிம்க்கு அல்லது இன்ஃபர்மண்டுக்கு இந்த புலனாய்வில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை ஒரு அறிக்கையாக தெரிவிக்க வேண்டும். இந்த அறிக்கையை
இமெயில் வாயிலாகவும் அனுப்பலாம் அப்படின்னு செக்ஷன் 193 3H உட்பிரிவு 3Hல வந்து இப்படி விக்டிம்க்கு அல்லது இன்ஃபர்மெண்ட்டுக்கு புலன் விசாரணையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய புரோகிரஸ் முன்னேற்றத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குற்ற வழக்கில் குற்றச்சாட்டு வணையப்பட்டதிலிருந்து இப்ப சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு நீதிமன்றம் வந்து என்ன செய்யுது, சார்ஜ் ஃப்ரேம் பண்றாங்க. அப்படி சார்ஜ் ஃப்ரேம் செய்யப்பட்ட நாளிலிருந்து 30 நாட்களுக்குள் ப்ளீ பார்கெய்னிங் மனுவை எதிரி தாக்கல் செய்ய வேண்டும் என சொல்லுவது சட்டப்பிரிவு 290 ஆகும். முதலாவது வாய்தா தேதியிலிருந்து 60 நாட்களுக்குள் குற்றச்சாட்டு நீதிமன்றத்தால் வணையப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றது சட்டப்பிரிவு 263 263. இப்ப செக்ஷன் 262 படி டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை எவ்வளவு நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் அப்படின்னா, வழக்கு ஆவணங்களின் நகல் வழங்கப்பட்ட தேதியிலிருந்து 60 நாட்களுக்குள் எதிரி டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். நகல் கொடுப்பது பற்றி செக்ஷன் 230 சொல்லப்பட்டிருக்கு. 60 நாட்களுக்குள் டிஸ்சார்ஜ் பெட்டிஷனை தாக்கல் செய்யணும் அப்படின்னு செக்ஷன் 262 சொல்லப்பட்டிருக்கு. இப்ப பாலியல் குற்றங்கள்ல வந்து பாதிக்கப்பட்ட பெண்மணியை வந்து மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும்னு சொல்லியிருக்கு. அப்படி மருத்துவ பரிசோதனையை செய்த மெடிக்கல் பிராக்டிஷனர் மருத்துவ அதிகாரி வந்து மருத்துவ பரிசோதனை அறிக்கையை 7 நாட்களுக்குள் புலன் விசாரணை அதிகாரியிடம் கொடுக்கணும். only 7 days granted. எதிரி நீதிமன்றத்தால் அழைப்பாணையின் பேரில் ஆஜரான நாளிலிருந்து, எதிரி கோர்ட்டுக்கு வந்த முதல் நாளில் இருந்து 14 நாட்களுக்கு உள்ளாக வழக்கு ஆவணங்களின் நகலை எதிரிக்கு நீதிமன்றம் கொடுக்க வேண்டும். எதிரிக்கு காப்பீஸ் எவ்வளவு நாட்களுக்குள்ள கொடுக்கணும்? 14 நாட்கள்ல கொடுக்கணும். இந்த 14 நாட்கள் கணக்கு எப்போதிலிருந்து துவங்குது அப்படின்னா எதிரி நீதிமன்றத்தில் ஆஜரான தேதியிலிருந்து. அப்புறம் கமிட்டல் ப்ரொசீடிங்ஸை பற்றியும் சொல்லுது. பிஆர்சி வழக்கா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் எடுத்து அது செஷன்ஸ் நீதிமன்றத்தால் விசாரிக்கக்கூடிய குற்றமாக இருக்கும்போது வழக்கு கோப்பையும் எதிரியையும் செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைப்பது கமிட்டல் ப்ரொசீடிங்ஸ். அப்படி கமிட்டல் செய்யக்கூடிய பிஆர்சி வழக்குகளில் காக்னைசன்ஸ் எடுத்த நாளிலிருந்து 90 நாட்களுக்குள் கமிட்டல் உத்தரவை நீதித்துறை நடுவர் பிறப்பிக்க வேண்டும். கமிட்டல் ஆர்டர் 90 நாட்களுக்குள்ள பிறப்பிக்க இயலவில்லை அப்படின்னு சொன்னா அதற்கான காரணங்களை பதிவு செய்யணும். உரிய காரணங்கள் இருந்தால் 180 நாட்கள் வரை கால அவகாசத்தை நீட்டித்துக் கொள்வதற்கு இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா அனுமதி வழங்குகிறது. நாம இதுவரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு லிமிட்டேஷன் மாதிரி, சிஆர்பிசியில் இல்லை. ஆனால் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதால இந்த கால வரையறையெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து 1வது உட்பிரிவுக்கு தொடர்புடைய சங்கதி அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல உங்களுக்கு சுட்டி காட்டினேன். இப்ப உட்பிரிவு 2ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, தற்போது வந்திருக்கிற பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டத்தின் பிரிவு 193 உட்பிரிவு 2 பெண்களுக்கு எதிரான குற்றங்களை எவ்வளவு நாட்களுக்குள் புலன் விசாரணையை நிறைவு செய்ய வேண்டும் என்று ஒரு கால அளவை நிர்ணயம் செய்திருக்கு. பழைய ஐபிசி, தற்போதைய பாரதிய நியாய சங்கீதா சட்டத்தினுடைய பிரிவுகள் 64, 65, 66, 67, 68, 70, 71 ஆகிய பிரிவுகளின் கீழ் தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருந்தாலும் சரி,
அல்லது போக்சோ சட்டத்தின் 2012ஆம் வருட போக்சோ சட்டத்தின் பிரிவுகள் 4, 6, 8 மற்றும் 10 தொடர்பாக குற்றங்களில் புலன் விசாரணையை 2 மாத காலத்திற்குள் ஐஓ நிறைவு செய்ய வேண்டும். எந்த தேதியிலிருந்து 2 மாதம் துவங்குகிறது அப்படி கேட்டா, குற்றம் தொடர்பாக காவல்துறைக்கு, காவல் நிலையத்திற்கு முதலில் தகவல் கிடைத்த தேதியிலிருந்து 2 மாதம் துவங்குது. இனி உட்பிரிவு 3, புலன் விசாரணை நிறைவு பெற்றவுடன் இறுதி அறிக்கையை எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாக ஃபைலிங் ஆக உரிய அதிகாரம் பெற்ற நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டும். மோடில் அனுப்பலாம். இமெயில் வாயிலாக இந்த டாக்குமெண்ட்ஸ், சார்ஜ் ஷீட் எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி நீதித்துறை நடுவருக்கு அனுப்பி வைப்பதற்கு இந்த 3வது உட்பிரிவு அனுமதிக்கிறது. அதிகாரம் பெற்ற நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கு யார் அனுப்புவது அப்படின்னா, இந்த குற்ற இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அதிகாரம் பெற்ற காவல் அதிகாரி யாரு அப்படின்னா, தி ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன், அந்த காவல் நிலையத்தினுடைய பொறுப்பு காவல் அதிகாரி. ஐஓவே நேரடியாக தாக்கல் செய்யணும் அப்படின்னு இந்த பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதால சொல்லப்படலை. அப்புறம் அந்த குற்ற இறுதி அறிக்கையின் வடிவம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, மாநில அரசு கொண்டு வந்துள்ள விதிமுறையின்படி இருக்க வேண்டும். இந்த சார்ஜ் ஷீட்டோடைய ஃபார்மட் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, இந்த ஃபார்மட்டை மாநில அரசு தீர்மானிப்பதற்கு அதிகாரம் இருக்கு. குற்ற இறுதி அறிக்கையில் என்னென்ன விவரங்கள் இருக்க வேண்டும் என்பதையும் இந்த சட்டத்திலேயே சொல்லியிருக்காங்க. தரப்பினர்களின் பெயர், அதாவது குற்ற சம்பவம் தொடர்பாக தகவல் கொடுத்த நபர் பெயர், குற்ற சம்பவத்தில் பாதிக்கப்பட்டவர் பெயர், எதிரியின் பெயர், இதெல்லாம் அதில் இடம்பெறணும். தகவலின் தன்மை, அதாவது குற்றம் தொடர்பாக காவல் நிலையத்திற்கு முதலில் கிடைத்த தகவலின் சாராம்சம் சுருக்கமாக இந்த அறிக்கையில் சொல்லணும். வழக்கின் சூழ்நிலை மற்றும் பொருண்மைகளை தெரிந்தவர்களின் பெயர் விவரம். யாருக்கு சூழ்நிலையும் பொருண்மையும் தெரியும்? சாட்சிகளுக்கு தெரியும். அப்போ சாட்சிகளுடைய பெயர், முகவரி ஒரு பட்டியலாக அதில் இணைக்கப்பட வேண்டும். ஏதாவது குற்றம் நிகழ்த்தப்பட்டதாக தெரிய வந்தால் அந்த குற்ற விவரம், அக்கரன்ஸ், அஃபென்ஸ் டீடைல், குற்றத்தை நிகழ்த்திய எதிரியின் விவரம், எதிரி கைது செய்யப்பட்டிருக்கிறாரா இல்லையாங்கிறதையும் சொல்லணும். கைது செய்யப்பட்டிருந்தால் எப்போது கைது செய்யப்பட்டாருங்கிறத சொல்லணும். எதிரி பாண்ட் அல்லது பெயிலில் விடுவிக்கப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற விவரத்தை சொல்லணும். பிரிவு 190 கீழ் எதிரி நீதித்துறை காவலில், ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்தார் என்றால் அது பற்றிய விவரத்தை குற்ற இறுதி அறிக்கையில் சொல்ல வேண்டும். பாரதிய நியாய சங்கீதா, அதாவது பழைய ஐபிசி, தற்போதைய பாரதிய நியாய சங்கீதா பிரிவு 64 70 அல்லது 71 பிரிவுகளின் கீழ் தண்டிக்கப்படக்கூடிய குற்றம் தொடர்பாக இருந்தால் பாதிக்கப்பட்ட பெண்மணியின் மருத்துவ அறிக்கை அத்துடன் இணைக்கப்பட வேண்டும். இந்த குற்றச்சம்பவங்கிறது பெண்ணுக்கு எதிரான குற்றம், பாலியல் வன்புணர்வு குற்றமாக இருந்தது அப்படின்னு சொன்னா பாதிக்கப்பட்ட பெண்மணியின் மருத்துவ அறிக்கையை இணைக்க வேண்டும். அப்புறம் இந்த வழக்கு சம்பவம் ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் தொடர்பானது. எலக்ட்ரானிக் டிவைஸ் ஒன்று சம்பந்தப்பட்டு அது புலன் விசாரணையின் போது கைப்பற்றப்பட்டிருந்தால் இந்த எலக்ட்ரானிக் டிவைஸ் எந்தெந்த காலகட்டத்தில் யார் யார் வசம் இருந்தது அப்படிங்கிற ஒரு பட்டியலையும் குற்ற இறுதி அறிக்கையுடன் இணைக்க வேண்டும். இப்ப
சட்டப்பிரிவு 193 உட்பிரிவு 3. இந்த உட்பிரிவு 3ல 2வது பகுதி என்ன சொல்லுது அப்படின்னா, புலன் விசாரணை துவங்கி 90 நாள் முடியும் போது புலன் விசாரணை என்ன நிலையில் இருக்கிறது, ஸ்டேட்டஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன், அதை பாதிக்கப்பட்ட விக்டிம்கோ அல்லது குற்றம் தொடர்பாக முதலில் இன்ஃபர்மேஷன் கொடுத்த நபருக்கோ தெரிவிக்கணும். இதை யார் தெரிவிக்க வேண்டும்? இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் தெரிவிக்க வேண்டும். தகவலை எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் மூலமாகவும் கொடுப்பதற்கு இந்த சட்டப்பிரிவு அனுமதி வழங்குது. இப்ப குற்றம் நிகழ்ந்திருப்பது தொடர்பாக தகவல் கொடுத்த இதர நபர்கள் வேற யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என மாநில அரசு ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அத்தகைய நபருக்கும் கொடுக்கணும். விக்டிம்க்கு கொடுக்கணும், இன்ஃபர்மெண்ட்டுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம். இதை தவிர இந்த இன்வெஸ்டிகேஷன் ஸ்டேட்டஸ் தொடர்பான தகவலை வேறு யாருக்காவது கொடுக்க வேண்டும் அப்படின்னு மாநில அரசு விதிமுறைகளை வகுத்திருந்தால் அந்த விதிமுறைகளின்படி அவர்களுக்கும் தகவல் கொடுக்கக்கூடிய கடமை புலன் விசாரணை அதிகாரிக்கு இருப்பதாக இந்த சட்டப்பிரிவில் சொல்லப்பட்டிருக்கு. இப்ப உட்பிரிவு 4, காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி அல்லாமல் வேறு ஒரு உயர் காவல் அதிகாரி ஹையர் ஆபீசர் புலன் விசாரணை நடத்துவதற்கு பிரிவு 177 கீழ் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த உயர் காவல் அதிகாரி புலன் விசாரணையை முடித்து இறுதி அறிக்கையை SHO ஸ்டேஷன் ஹவுஸ் ஆபீசர் என சொல்லப்படுகிற பொறுப்பு அதிகாரி மூலமாக நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கலாம். அந்த காவல் நிலைய உயர் அதிகாரி, காவல்துறையின் உயர் அதிகாரியே நேரடியாக சார்ஜ் ஷீட்டை நீதித்துறை நடுவருக்கு அனுப்பி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. காவல் நிலையத்தின் பொறுப்பு அதிகாரி தான் அனுப்பி வைக்கணும். அந்த உயர் அதிகாரி மேற்படி பிரிவு 177 கீழான உத்தரவு நடைமுறையில் இருக்கும் போதே ஆபீசர் இன்சார்ஜ் ஆஃப் போலீஸ் ஸ்டேஷன், அதாவது காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியை மாநில அரசு வகுத்திருக்கிற விதிகளின் பேரில் புலன் விசாரணை செய்ய, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் செய்ய அனுமதிக்கலாம். அந்த வழக்கில் மாநில அரசு பொதுவான அல்லது சிறப்பு உத்தரவை பிறப்பித்து இருக்கும்போது அந்த உத்தரவின்படி காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி மூலமாக இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் உயர் அதிகாரி தாக்கல் செய்யலாம், ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனையும் நடத்தலாம் அப்படின்னு உட்பிரிவு 4 சொல்லுது. இப்ப உட்பிரிவு 5, தாக்கல் செய்யப்பட்டுள்ள இறுதி அறிக்கையை நீதித்துறை நடுவர் பரிசீலனை செய்யும் போது ஏற்கனவே எதிரியை பாண்ட் எழுதி வாங்கிட்டு அல்லது பெயில் பாண்ட் எழுதி வாங்கிட்டு விடுவித்திருப்பதாக தெரிய வருகிறது. அப்ப நீதித்துறை நடுவர் அந்த அறிக்கையை பரிசீலனை செய்த பிறகு அந்த பாண்டிலிருந்து அல்லது பெயில் பாண்டிலிருந்து எதிரியை விடுவித்து உத்தரவு பிறப்பிக்கலாம் அல்லது சரியென கருதுகிற எந்த உத்தரவையும் நீதித்துறை நடுவர் பிறப்பிக்கலாம். பாண்ட் அல்லது பெயில் பாண்ட் என்பது எதிரியை கட்டுப்படுத்தி வைப்பது. பாண்ட் நடைமுறையில் இருக்கும்போது எதிரியின் சுதந்திரமான வாழ்க்கைக்கு ஒரு தடையாக இருக்கும். புலன் விசாரணை முடிந்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்தாச்சு. இறுதி அறிக்கை தாக்கல் செய்த பிறகு எதிரி எந்த விதத்திலும் புலன் விசாரணைக்கு இடையூறாக இருக்க போவது கிடையாது. இந்த காரணங்களை கருதி பெயில் பாண்ட் அல்லது பாண்டிலிருந்து எதிரியை நீதித்துறை நடுவர் விடுவிக்கலாம். இது உட்பிரிவு 5 சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம். இனி உட்பிரிவு 6, குற்ற இறுதி அறிக்கையுடன் என்னென்ன ஆவணங்களை நீதித்துறை நடுவரிடம் தாக்கல் செய்ய வேண்டும். பிரிவு 190 சொல்லியிருப்பது போல பாசிட்டிவ் சார்ஜ் ஷீட் தாக்கல் செய்யும் போது, அதாவது குற்றம் நடந்திருப்பதை உறுதி செய்து குற்ற இறுதி அறிக்கை தாக்கல் செய்யும் போது
அந்த குற்றத்தை நிரூபணம் செய்வதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய அனைத்தையும் தாக்கல் செய்ய வேண்டும். ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட் இந்த குற்றம் நிகழ்ந்துள்ளது என்பதை நிரூபணம் செய்வதற்கு என்னென்ன ஆவணங்களை, சாட்சியங்களை, தடயங்களை சார்ந்திருக்கிறதோ அவற்றை நீதிமன்றத்தில் குற்ற இறுதி அறிக்கையுடன் இணைத்து தாக்கல் செய்ய வேண்டும். ஏற்கனவே புலன் விசாரணை சமயத்தில் நீதிமன்றத்தில் சில ஆவணங்களை தாக்கல் செய்திருக்க முடியும். அப்படி தாக்கல் செய்துள்ள ஆவணங்களை தவிர பிற ஆவணங்கள், ஏனைய ஆவணங்களை தாக்கல் செய்ய வேண்டும். நீதிமன்றத்தில் யாரையெல்லாம் சாட்சியாக விசாரிக்கப் போகிறார்களோ அந்த சாட்சிகளிடம் பிரிவு 180 கீழ் வாக்குமூலத்தை பதிவு செய்திருப்பார்கள். புலன விசாரணை அதிகாரி சாட்சிகளுடைய வாக்குமூலத்தை பதிவு செய்திருப்பார். அவ்வாறு பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு வாக்குமூலத்தையும் குற்ற இறுதி அறிக்கையுடன் இணைத்து நீதித்துறை நடுவரிடம் தாக்கல் செய்ய வேண்டும். பொதுவாக மருத்துவ சான்றுகள் இருக்கும். புலன் விசாரணையின் போது கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள், சான்று பொருள்கள் இருக்கும். இவை அனைத்தையும் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட வேண்டும். இவ்வாறு தாக்கல் செய்யக்கூடிய சான்று பொருட்களும் சாட்சியங்களும் ட்ரையல் சமயத்திலேயும் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங் சமயத்திலும் பரிசீலனைக்கு உரியதாக இருக்கும். இந்த ஆவணங்கள், சாட்சிகளின் வாக்குமூலங்கள் நீதிமன்றத்தில் சாட்சி விசாரணை நடக்கும்போது பயன்படுத்தப்படுகிறது. இந்த சாட்சி காவல்துறை பதிவு செய்திருக்கக்கூடிய வாக்குமூலத்திற்கு விரோதமாக, முரணாக சாட்சியம் அளிக்கும் போது இந்த வாக்குமூலங்களை அவரிடம் காட்டி அல்லது வாக்குமூலத்தில் இருக்கக்கூடிய விவரங்களை சொல்லி முரண்படுத்தும் சாட்சியத்தை பதிவு செய்யலாம். கான்ட்ராடிக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ட்ரையல் சமயத்தில் இந்த டாக்குமெண்ட்ஸு, இந்த ஸ்டேட்மெண்ட்ஸு பயன்படும். அதே மாதிரி தீர்ப்புரை எழுதும் போதும் அந்த எக்ஸிபிட்டாக மார்க்காகி இருக்கக்கூடிய சான்று பொருட்கள், சான்றாவணங்கள் பரிசீலனைக்கு உரியதாக இருக்குது. அதனால தான் முதல்லையே குற்ற இறுதி அறிக்கையுடன் சேர்த்து அது தாக்கல் செய்யப்பட வேண்டும். என்னென்ன ஆவணங்கள், என்னென்ன வாக்குமூலங்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எதிரிக்கு தெரிந்திருக்க வேண்டும். எதிரிக்கு நகல் வழங்கப்பட்டிருக்க வேண்டும். அப்போதான் எதிரி அவரை தற்காத்து கொள்வதற்காக டிஃபென்ஸ் தயாராக முடியும். அப்படிங்கிறது தான் இதனுடைய நோக்கம். இப்போ உட்பிரிவு 7, குற்ற இறுதி அறிக்கையுடன் தாக்கல் செய்யப்படும் ஆவணங்களின் நகல் எதிரிக்கு பிரிவு 230 படி வழங்கப்பட வேண்டும். ஆனால் புலன் விசாரணை அதிகாரி உரிய வேண்டுகோள், புலன் விசாரணை அதிகாரி சில காரணங்களுடன் வேண்டுகோள் ஒன்றை வைக்கும்போது ஏதேனும் ஆவணங்களையோ ஆவணத்தின் ஒரு பகுதியையோ எதிரிக்கு வழங்குவது மறுக்கப்படலாம். இப்ப புலனாய்வு அதிகாரி தாக்கல் செய்திருக்கிற எல்லா ஆவணங்களையும் எதிரிக்கு பொதுவாக கொடுக்கணும், நகல் கொடுக்கணும். ஆனா ஐஓ சில காரணங்கள் இருக்குன்னு ரிக்வெஸ்ட் பண்றாரு. என்ன ரிக்வெஸ்ட்? எதிரிக்கு இன்னென்ன ஆவணங்களின் நகலை கொடுக்க கூடாது, அல்லது இந்த ஆவணத்தின் ஒரு பகுதியை எதிரிக்கு நகலாக கொடுக்க கூடாது அப்படின்னு குற்ற இறுதி அறிக்கையுடன் சேர்த்து ஒரு வேண்டுகோளை வைக்கலாம். வழக்கிற்கு தொடர்பு இல்லாத ஆவணங்களை எதிரிக்கு கொடுக்க வேண்டியதில்லை. நீதியின் நலன் காக்கும் பொருட்டு சில ஆவணங்களை தொடர்புடையதா இருந்தாலும் எதிரிக்கு நகல் கொடுக்க வேண்டியது இல்லை. பொது நலன் கருதியும் சில ஆவணங்களை கொடுக்காமல் இருக்கலாம் அப்படின்னு இந்த உட்பிரிவில் சொல்லுது. அப்படி கொடுக்காமல் இருப்பதற்காக விவரங்களுடன் ஒரு வேண்டுகோளை இணைத்து இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யப்பட வேண்டும். எதிரிக்கு ஆவணங்களின் நகல்களை எந்தெந்த சூழ்நிலையில் கொடுக்காமல் இருக்கலாம் அப்படின்னா 3 சூழ்நிலையை காரணங்களாக இந்த உட்பிரிவில் சொல்லியிருக்காங்க. முதலாவது சூழ்நிலை
the documents which are not relevant to subject matter. இந்த சப்ஜெக்ட் மேட்டரோடு தொடர்பு இல்லாத ஆவணங்கள். ஆனால் புலன் விசாரணையின் போது நிறைய கைப்பற்றி இருக்கிறாங்க. அந்த ஆவணங்களை ப்ராசிக்யூஷன் சார்ந்து இருக்கலை. அப்போ இது தொடர்பு இல்லாத ஆவணம். இதை எதிரிக்கு நகலாக கொடுக்க வேண்டியதில்லை. முதல் காரணம். ரெண்டாவது காரணம், disclosure to accused is not essential in the interest of justice. நீதியின் நலன் கருதி இப்படி ஒரு ஆவணம் இருக்குங்கிறத எதிரிக்கு தெரியப்படுத்தக்கூடாது அப்படிங்கிற சூழ்நிலை. நீதியின் நலன் பாதிக்கப்படும். எதிரிக்கு நகல் கொடுத்தா நீதியின் நலன் பாதிக்கப்படும் அப்படிங்கிற சூழ்நிலையில் ஒரு ஆவணத்தை எதிரிக்கு கொடுக்காமல் இருக்கலாம். இது ரெண்டாவது காரணம். மூன்றாவது காரணம் நகல் கொடுப்பது இன்எக்ஸ்பீடியன்ட் இன் தி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். இன்எக்ஸ்பீடியன்ட்ங்கிற வார்த்தை இந்த சட்டப்பிரிவில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது இம்ப்ராப்பர் அப்படிங்கிற மீனிங்கில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது பொது நலன் கருதி எதிரிக்கு கொடுப்பது நியாயமானதாக இருக்காது அப்படிங்கிற சூழ்நிலையில். ஆக இந்த மூன்று சூழ்நிலையில் சில ஆவணங்களின் நகல்களை எதிரிக்கு வழங்காமல் இருக்கலாம். இவை அனைத்தும் உட்பிரிவு 7 சொல்லப்பட்டிருக்கு. இனி உட்பிரிவு 8, இறுதி அறிக்கை மற்றும் ஆவணங்களை நகல் எடுத்து நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும். ஒவ்வொரு சார்ஜ் ஷீட்டுக்கும் காப்பீஸ் வைக்கணும். அந்த வழக்கில் எத்தனை எதிரிகள் இருக்கிறார்களோ அத்தனை நகல்கள் இணைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு எதிரிக்கும் ஒரு நகல், ஒரு செட் ஆஃப் காப்பீஸ் பிரிவு 230 கீழ் வழங்கப்படுவதற்காக இந்த நகல் தாக்கல் செய்யப்பட வேண்டும். இதை யார் எடுத்து கொடுக்கணும்? காவல்துறை தான் நகலை எடுத்து நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும். இந்த ஆவணங்களையும் அறிக்கையையும் ஸ்கேன் செய்து எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் வாயிலாக பிடிஎஃப் ஃபார்மாட்டில் எதிரிக்கு கொடுத்து இருந்தாலும் அது சட்டப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். அது சட்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. ஃபார்மட்டில், பிடிஎஃப் ஃபார்மட்டில் எதிரிக்கு இந்த டாக்குமெண்ட்ஸோடைய காப்பியை கொடுத்தாலும் அது போதுமானது தான். அது சட்டப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான்னு உட்பிரிவு 8 சொல்லுது. அடுத்து உட்பிரிவு 9. இந்த உட்பிரிவு ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை பற்றி பேசுது. காவல் நிலைய பொறுப்பு அதிகாரி குற்ற இறுதி அறிக்கையை தாக்கல் செய்த பிறகு குற்றம் தொடர்பாக வாய்மொழி சாட்சியமோ அல்லது ஆவண சாட்சியமோ அல்லது தடயமோ கிடைக்குது. சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண பிறகு அந்த குற்ற சம்பவம் தொடர்பாக சில எவிடன்ஸ் கிடைக்குது. இப்போ நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணியாச்சு, ஆனால் ட்ரையல் ஆரம்பிக்கலை, சாட்சிகள் விசாரணை இன்னும் ஆரம்பிக்கவில்லை என்ற நிலையில் நீதிமன்றத்தோடைய அனுமதி ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு தேவையில்லை. ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை அந்த காவல் நிலைய பொறுப்பு அதிகாரியே தொடர்ந்து செய்து நடத்தி முடித்து கூடுதல் இறுதி அறிக்கையை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யலாம். இப்ப அந்த குற்ற வழக்கில் சார்ஜ் ஃப்ரேமிங் முடிஞ்சாச்சு, சாட்சிகள் விசாரணை ஆரம்பிச்சு ட்ரையல் நடந்துகிட்டு இருக்கு. அப்படிங்கிற சூழ்நிலையில ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை செய்வதற்கு அந்த நீதிமன்றத்தின் முன் அனுமதி தேவை. எந்த நீதிமன்றத்தில் சாட்சிகள் விசாரணை ட்ரையல் நடைபெறுகிறதோ அந்த நீதிமன்றத்திடம் முன் அனுமதியை பெற்றுதான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை நடத்த வேண்டும். அனுமதி நீதிமன்றத்தில் இருந்து கிடைத்த தேதியிலிருந்து 90 நாட்களுக்குள் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனை முடித்து கூடுதல் அறிக்கையை அதே நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். ஏதாவது புதிதாக சாட்சியம் கிடைத்தால் மட்டும்தான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷனுக்கு இந்த சட்டப்பிரிவின் கீழ் அனுமதி வழங்கப்படுகிறது.